என்ன ஆகுற? வலிக்குதுன்னு சொல்லிட்டு அங்கேயும் நடந்துட்டு இருந்தா வலி குறைஞ்சிருமா? இந்நேரம் கீழே விழுந்திருந்தா என்ன ஆயிருக்கும்? என்ன ஆயிருக்கும்? ஒன்னும் ஆயிருக்காது. அது எப்படி? எப்படின்னா நீங்க என்ன கீழே விழ விட மாட்டீங்கல்ல. கொஞ்சம் சிரிங்களே பாஸ். சிரிச்சா கொஞ்சம் கியூட்டா இருப்பீங்க. ஆமா, ஊரே சிரிக்கிற மாதிரி இருக்கு என் பொழப்பு. இதுல நான் வேற சிரிக்கணுமாக்கும்? என்னது? ஒண்ணும் இல்ல. சரி, நீ இப்படி உட்காரு. பாத்து அப்பா, நான் ஆயின்மெண்ட் தேடுறேன். ஐயோ அப்பா, பாத்து. இதுலயும் இல்ல, இதுலயும் இல்ல. அப்பா வலிக்குதுப்பா. ஐயோ, இரு தேடி எடுக்கிறேன். ஏங்க இதுல தேடுங்க. இந்த டிராயிங்ல இருக்கும் பாருங்க, தேடுங்க. அப்பா முடியலங்க. இந்த ஆயின்மெண்டா? ஆமா, அதுதான். ஐயோ, இரு இத தடவுனா சரியாயிடும். ஆமா, எங்க அடிச்சுக்கிட்ட? கிச்சன்ல அடிச்சுக்கிட்டாங்க. அத கேக்கல, கால்ல எங்க அடிபடுச்சுன்னு கேட்டேன். அதுவா, அது கட்ட வரலுக்கு கிட்ட. இங்க எங்க காட்டு. பாத்து. இரு வலிக்குது. ஐயோ பாத்துங்க, வலிக்குது எனக்கு. பாத்து. எல்லாம் மருந்து போட்டா சரியாயிரும். ஓகே. கொஞ்சம் பொறுமையா இரு. இங்கயா? அங்க கொஞ்சம் பக்கத்துல. கொஞ்சம் இங்கயா? வலிக்குது. கொஞ்சம் பொறுத்துக்கோ. இதுக்கு தான் கவனமா வேலை பார்க்கணும்னு சொல்றது. சரிங்க, இனி ஒழுங்கா வேலை பார்க்கறேன். அப்படியே படுத்து ரெஸ்ட் எடு, வலி சரியா போயிடும். அப்ப இந்த கால் என்ன பாவம் பண்ணுச்சு? இந்த கால தானே இடிச்சுக்கிட்டேன்னு சொன்னேன். இந்த கால்ல தான் இடிச்சுக்கிட்டேன். ஆனா ரொம்ப நேரமா இந்த கால தான் தாங்கி நடந்தேன்ல, அதனால பாதம்லாம் வலிக்குது. கால் பிடிச்சு விடுங்களேன் ப்ளீஸ்ங்க. சரி. என்னங்க பட்டும் படாம பிடிக்கிறீங்க, கொஞ்சம் நல்லா. அடடா, என்னம்மா கால் பிடிக்கிறீங்க? பொண்டாட்டிக்கு கால் பிடிச்சு விடுறது எப்படின்னு நீங்க ஒரு புக் எழுதி மார்க்கெட்ல விட்டீங்கன்னா சேல்ஸ் பிச்சுக்கோங்க. நான் உனக்கு கால் பிடிச்சு விட்டா நீ என் காலையே வாரி விடுறியா? ஐயோ சேச்சா, அதெல்லாம் இல்லங்க. இந்த கால் என்ன பாவம் பண்ணுச்சு? இதோ சேர்த்து பிடிச்சு விடுங்க. சரி. ஏங்க, என் மேல எதுவும் கோவமா இருக்கீங்களா? அப்படியெல்லாம் இல்லையே. இதான் சான்ஸ். வேல்விழி விஷயத்தை இவர்கிட்ட சொல்லிட வேண்டியதுதான். ஏங்க, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் ஒண்ணு சொல்லணும். என்ன? அது நம்ம வேல்விழி இருக்கால. நம்ம வேல்விழியா? அதெல்லாம் இல்ல, அவ யாரோ வேல்விழிதான். சரிங்க, அந்த யாரோ வேல்விழி இருக்கால, அவளோட ஜாதகம். என்ன நினைச்சிட்டு இருக்க? நீ பண்றது எதுவும் யாருக்கும் தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? என்னங்க, ரேவதி ஏதோ கத்திட்டு இருக்கா. வாங்க போய் பார்க்கலாம். என்ன இவ குதிச்சு ஓடுறா? ஏங்க வாங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வாங்க. போய் சொல்லாத ரோகிணி, நான் என் 2 கண்ணாலையும் பார்த்தேன். இதுக்கு மேலயும் நீ போய் சொல்லி சமாளிக்கணும்னு நினைக்காத. ஏய், நான் ஏன் சமாளிக்கணும்? நீ எதையோ பார்த்துட்டு என் மேல பழி போட்டா நான் அதை ஒத்துக்கணும். மறுபடியும் நீ இதையே சொல்லிட்டு இருக்க. நீ இப்போ உண்மையை ஒத்துக்கலன்னா நான் எல்லார்கிட்டயும் சொல்லிடுவேன். என்ன மிரட்டியா? எல்லாரும் முன்னாடி எனக்கு கெட்டவளா காட்டணும், அதானே உன் பிளான்? அதுக்கு தானே இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? ஏய் ரேவதி, ரோகிணி, என்ன பிரச்சனை? எதுக்காக சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? 2 பேரும் பேசாம போய் படுங்க. பெரிய மருமகனே, நாட்டாம மாதிரி பொசுக்குன்னு தீர்ப்ப சொல்லிட்டா எப்படி? நீ சொன்னதும் சரின்னு போய் தூங்குறதா இருந்தா இவங்க ஏன் இந்த ராத்திரி நேரத்துல ஹாலுக்கு வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க? தமிழு, வாயை முடிக்கிட்டு சும்மா இருக்க மாட்டியா? தேர எடுத்து தெருவுல விடுற மாதிரி பிரச்சனைய வளர்த்து விட்டு வேடிக்கை பார்க்கலான்னு இருக்கியா? ஆமா, இவளுங்க 2 பேரும் புது நெல்லு புது நாத்து. நான் வளர்த்து விட்டு வேடிக்கை பாக்குறேன். பாட்டி, இப்ப எதுக்கு கோச்சுக்கிறீங்க? ராத்திரி நேரம் 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்கன்னா அது காரணம் இல்லாம இருக்குமா? அது என்னன்னு தெரிஞ்சுக்க வேண்டாம்? ஆமாம்மா, கார்த்தி சொல்றதுதான் சரி. ரோஹிணி,
என்ன பிரச்சனை? எதுக்கு இப்ப நீயும் ரேவதியும் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? அண்ணி, அண்ணி, ரோகிணி பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை. அவ ஏதோ தப்பு பண்றா. அதை ஏன்னு நான் தட்டி கேட்டா அவ என்கிட்டயே சண்டைக்கு வரா.